ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி. இட்லி மாவு இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராகவும் நல்ல டேஸ்டாகவும் செய்து முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை டீ டைம் ஸ்நாக்காக கூட செய்யலாம். வெரைட்டி சாதத்துக்கு கூட சைடிஷாகவும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு பொட்டுக்கடலையை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன். அதை ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் 1/2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது முதல் நாள் அரைச்ச மாவா இருக்கணும். அதிகம் புளிப்பு இல்லாத மாவா எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கப்பிகள் இருக்கிறது போல இருந்தா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா நைஸா இருக்கு. இது கூட அதே கப்பில் 3/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்கு 1 ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இப்போ சேர்த்த பொருட்களுக்கு மட்டும் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். இது நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது போல் முறுக்குரல் எடுத்திருக்கேன். அதில் பட்டைக்கன்னுள்ள அச்சு சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு எடுத்துக்கோங்க. முறுக்குரலை சேர்த்துட்டு இது போல் சூடான எண்ணெயில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். எண்ணெயும் அவ்வளோவா குடிக்கவே குடிக்காது. இப்போது இது போல் பிழிஞ்சு விட்டுட்டு இதை வேக வச்சிடலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேகணும். இப்போது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே ரிப்பன் பக்கோடா செய்துக்கலாம். ரெண்டாவது முறை சேர்த்தது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா தொடச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிச்சிட்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயிலேருந்து இதை வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நான் ரிப்பன் பக்கோடா செய்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு இந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் செய்திருக்கோம். இது ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம். டீ கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி மாவில் செய்தது போல இருக்காது. நல்லா டேஸ்டியாக முறுமுறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.